வணக்கம். நம்மளோட புதிய தரவு அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல நடந்த ஒரு மிகப்பெரிய பூகம்பம். ஆமாங்க, நிஜமாவே இது ஒரு அரசியல் பூகம்பம் தான். இத பத்தி தான் ரொம்ப ஆழமா டேட்டா அடிப்படையில பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 112. நடிகர் விஜய் ஆரம்பிச்ச தமிழக வெற்றிக் கழகம், அதாவது டிவிகே, வெற்றி முகத்துல இருக்கிற இடங்களோட எண்ணிக்கை இதுதான். கிட்டத்தட்ட மேஜிக் நம்பரை நெருங்கிட்டாங்க. ஆட்சியை அமைக்கும் இலக்க இவ்ளோ சீக்கிரம் தொடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல இல்லையா? அடுத்து இந்த 38% வாக்குகள், இது சாதாரணம் இல்லைங்க. முன்கூட்டியே வந்த எந்த ஒரு கருத்து கணிப்பும் இதை கொஞ்சம் கூட கணிக்கவே இல்லை. ஒட்டுமொத்தமா 38% மக்கள் மாத்தி ஓட்டு பண்ணிருக்கிறாங்கன்னா அது முந்தைய கணிப்புகளை எல்லாம் சுக்கு நூறாக்குன ஒரு மாபெரும் அதிர்வலை. சரி, இன்னைக்கு நம்ம அலசல்ல என்னென்ன பார்க்க போறோம்? 1. இந்த அரசியல் பூகம்பம். 2. முதலமைச்சரின் தோல்வி. 3. எப்படி கோட்டைகள் தகர்ந்தது. 4. 50 வருட இருகட்சி ஆதிக்கத்தின் முடிவு. 5. பண அரசியலின் வீழ்ச்சி. கடைசியா புதிய வாக்காளர்களின் பொறுப்பு. கடந்த 50 வருஷ அரசியலையே மாத்தி எழுதின இந்த 6 விஷயங்களை அப்படியே டேட்டா வழியா டீகோட் பண்ணலாம். ஓகே, பகுதிக்குள்ள போகலாம். ஒரு அரசியல் பூகம்பம், குறிப்பா இந்த இளைஞர்களின் மாபெரும் எழுச்சி. இங்க கவனிங்க, எந்த ஒரு பண எதிர்பார்ப்பும் இல்லாம விஜய் ரசிகர்கள் வாலண்டியரா தாமாகவே முன்வந்து பூத்கள்ல வேலை செஞ்சிருக்காங்க. மூலத்தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த தன்னார்வ உழைப்பு மட்டுமே சுமார் 15% கூடுதல் வாக்குகளை கொண்டு வந்திருக்கு. மாற்று அரசியலை தேடிட்டு இருந்த மக்கள் கிட்ட இந்த இளைஞர்களோட வேகம் ஈஸியா கனெக்ட் ஆயிடுச்சு. அடுத்து 2வது முக்கியமான விஷயம், முதலமைச்சரின் தோல்வி. சொல்லப்போனா இது ஒரு வரலாற்று அதிர்ச்சி. இந்த டேபிள கொஞ்சம் பாருங்களேன். ஒரு மாநிலத்துல ஆட்சி மாறலாம். மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜியோ, கேரளாவுல பினராயி விஜயனோ தோத்திருக்கலாம். ஆனா அவங்க சொந்த தொகுதியில ஜெயிச்சிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சொந்த கோட்டையான கொளத்தூர்லயே முதல் ரவுண்டிலிருந்தே பின்தங்கி தோத்திருக்காரு. இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சருக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி தோல்வி கிடைச்சதுங்கிறத இந்த டேட்டா ரொம்ப அப்பட்டமா காட்டுது. தேசிய அளவுல அசைக்கவே முடியாத சக்தி அப்படின்னு முன்னிறுத்தப்பட்ட ஒரு தலைவரை வீழ்த்தியது கண்டிப்பா ஆளுங்கட்சிக்கு இது ஒரு மாபெரும் சறுக்கல் தான். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே இது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். 3வது பகுதிக்கு வரலாம். வரலாற்று சிறப்புமிக்க கட்சி கோட்டைகள் எப்படி மொத்தமா தகர்ந்துச்சு. சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருச்சி, விருதுநகர், மதுரை, கோயம்புத்தூர், இப்படி லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இதெல்லாம் திமுகவோட அசைக்க முடியாத கோட்டைகள்னு பெயரெடுத்த இடங்கள். ஆனா டிவிகே இதையெல்லாம் தவிடுபடி ஆக்கிட்டாங்க. குறிப்பா சென்னை மற்றும் அதோட புறநகர் பகுதிகளில் மட்டுமே 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளை முழுமையா ஸ்வீப் பண்ணிருக்காங்க. மேப் அப்படியே மாறிடுச்சு. இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். 20க்கும் மேற்பட்ட தற்போதைய அமைச்சர்கள் தங்களோட பதவியையும் இழந்து தொகுதியும் இழந்திருக்காங்க. பழனிவேல் தியாகராஜன், துரைமுருகன் மாதிரியான ரொம்பவும் சக்தி வாய்ந்த சீனியர் அமைச்சர்கள் கூட இந்த அலையில தப்பிக்க முடியல. இந்த தேர்தல் முடிவுகளோட சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு இதிலே நமக்கு தெரியுது. நம்ம அலசலோட ரொம்ப முக்கியமான கோர் டாபிக் இதுதான். 4வது பகுதி, இருகட்சி ஆதிக்கத்தின் முடிவு. அந்த அரை நூற்றாண்டு ஏகபோகம் எப்படி உடைஞ்சது? இந்த சார்ட்டை பாருங்க. கடந்த 50 வருஷமா தமிழ்நாடு அரசியல திமுக, அதிமுக அப்படிங்கிற 2 திராவிட கட்சிகள் மட்டுமே மாத்தி மாத்தி ஆண்டு வந்தாங்க. அந்த 50 வருட இரும்பு பிடிய உடைச்சு இன்னைக்கு ஒரு 3வது கட்சி சிங்கிளா மெஜாரிட்டி வாங்குறது சாதாரணமில்ல. நீண்ட காலமா இருந்த அந்த இருகட்சி ஆதிக்கம் முற்றிலுமா முடிவுக்கு வந்துருச்சு. பழைய அரசியல், ஆழமா வேரூன்றிய அதிகார வர்க்க கட்டமைப்புகள், இது எதையுமே அவங்க ஃபாலோ பண்ணல. ஒரு புதிய ரத்தன் பாய்ச்சின மாதிரி டிவிக்கே உள்ள வந்திருக்காங்க. பல தசாப்த காலமா இருந்த அந்த சிஸ்டத்தை அப்படியே பைபாஸ் பண்ணிட்டு மக்கள்கிட்ட நேரடியாகவே ஒரு புதிய நம்பிக்கையை விதைச்சிருக்காங்க அப்படிங்கறத பகுப்பாய்வுகள் ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டுது. சரி, 5வது பகுதிக்கு போவோம். பண அரசியலின் வீழ்ச்சி. இதுதான் நிஜமாவே ஆச்சரியமான ஒண்ணு. இத கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு காலத்துல ஒவ்வொரு ஓட்டுக்கும் 2000ல இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் பணம் கொடுத்த பழைய ஃபார்முலா எங்கே இருக்கு? ஆனா இன்னைக்கு எந்த ஒரு காசையும் எதிர்பார்க்காம நாம நம்புற ஒரு மாற்றுத் தலைவருக்கு ஓட்டு போடணும்னு நினைச்ச மக்களோட மனநிலை எங்கே இருக்கு? இது வாக்காளர்கள் மத்தியில நடந்த மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் ஷிஃப்ட். சோர்ஸ் டேட்டால ஆய்வாளர்கள் ரொம்பவும் ஆணித்தரமா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இனிமேல் இங்கே பணத்திற்கு வேலை இல்லை என்ற நிலையை நீங்கள் உருவாக்கிவிட்டீர்கள். அதாவது வெறும் பணத்தை வாரி எரிச்சா மட்டும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற பழைய கணக்கு இனிமே தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறத இந்த தேர்தல் ரிசல்ட் நிரூபிச்சிருக்கு. இறுதியா ரொம்ப முக்கியமான 6வது பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு புதிய வாக்காளர் பொறுப்பு. கண்மூடித்தனமான விசுவாசத்துல இருக்கிற ஆபத்து என்ன?
இங்க மூலத்தரவுகள் வைக்கிற ஒரு கடுமையான எச்சரிக்கையை கவனிங்க. அவர்கள் தவறு செய்தால் முதலில் கேள்வி கேட்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இல்லையென்றால் நீங்கள் இன்னொரு திமுகவை தான் உருவாக்குகிறீர்கள். எந்த கட்சியை நாம அதிகாரத்துல உட்கார வைக்கிறோமோ அவங்க தப்பு பண்ணும்போது நாம வெறும் கை தட்டுகிற விசுவாசிகளா மாறிடக்கூடாது. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்னிங் இல்லையா? இது நமக்கான பாடம்தாங்க. உண்மையான பொறுப்புடைமை அப்படிங்கிறது அந்த புதிய அரசாங்கத்தோட குறைகளை தயங்காம சுட்டி காட்டுறதுல தான் இருக்கு. தேர்தல்ல ஜெயிக்கிறது மட்டும் உண்மையான மாற்றம் இல்ல. அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவங்க தடம் மாறினா அதை உடனே தட்டி கேட்கும் துணிச்சல் நமக்கு இருக்கணும். அதுதான் ஒரு ஹெல்த்தியான டெமோக்ரஸி. இந்த அலசலோட முத்தாய்ப்பா ஒரு பெரிய கேள்வி இப்ப நம்ம முன்னாடி நிக்குது. இந்த புதிய கட்சி தமிழ்நாடு அரசியலை நிரந்தரமா மாற்றுமா அல்லது பழைய அமைப்போட இன்னொரு புதிய வெர்ஷனா மாறிடுமா? இந்த ஒரு சிந்தனையோட இன்னைக்கு அலசலை நாம நிறைவு செய்வோம். டேட்டா அடிப்படையில் நடந்த இந்த வரலாற்று மாற்றத்தை என்னோட சேர்ந்து அலசுனதுக்கு ரொம்ப நன்றி. திரும்பவும் சந்திக்கலாம்.